ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 3 வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லைங்க. நேற்று நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் டே 2ல் ரொம்ப வெயிலாக இருக்குது, நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஜில்னஸும் இல்லை, ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இருண்டின்னு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 6:30 அந்த மாதிரி, ஈவினிங் 6:30 இருண்டின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. மழை வரும்னு பார்த்தா காற்றும் ஜில்லுன்னு அடிக்கல, ஜில்னஸும் கொடுக்கல, தூரையும் போடல. மேபி நைட் வந்து மழை வரலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் என்றைக்கெலாம் கேர்டு எடுக்கிறனோ அன்றைக்கெலாம் இந்த மாதிரி எதனா சுச்சுவேஷன் வந்து என்னை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லியிருப்பேன், ஆமாம் நான் கேர்டு வந்து இன்றைக்கி ஃபுல் டே இன்டேக்குன்னு பார்த்தேவே கேர்டு தான், வேறு எதுவுமே நான் எடுத்துக்கல. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸாக பண்ணணும் இந்த 3 days, அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே ஓகேங்களா, இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வச்சு இன்றைக்கி வந்து நல்லபடியாக போச்சு. நாளைக்கு வந்து கொஞ்சம் எதனா லிக்விடு கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர் கண்டென்ட்டு ஃபுட்டை எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து சப்ஜா சீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், ஆஃப் லெமன் அப்படியே வார்ம் வாட்டரில், ஆக்சுவலாக சப்ஜா சீட் வந்து ஒரு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற போட்டுட்டேன். நல்லா இதுவாகிடுச்சா, அதை வந்து என்ன பண்ணிவிட்டேன், அதிலே தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கிட்டேன். எப்போ கோல்டாகவும் தெரியல, இன்னைக்கு கிளைமேட்டுக்கு அதுக்கும் நான் இப்போ தான் பச்சை தண்ணியில் வேறு குளிச்சுட்டு வந்துன்னு இருக்கேன். ஈவினிங்கில் அந்த மாதிரி குளிச்சாதான் எனக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் அதை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கம்மியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் நார்மல் வாட்டர் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் லெமன் வாட்டர். அது முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே வந்து நான் வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகர் ஓகேங்களா. ஏன் இதெல்லாம் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது மெயினாக உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யார்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்காக, நான் லைஃப்பில் ஒரு நாளும் எப்படி போகுது, எனக்கு எப்படி போதோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸும் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு, எப்போவுமே பிளாக் காஃபி எடுத்துட்டாவே ஒரு 1 ஹவர் பசிக்காது, நல்ல எனர்ஜியாக இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா வெயிட் லாஸில் வந்து கிளென்சிங் ப்ராசஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ரொம்ப பசிக்கிற தன்மைலாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30க்கு மேலே தான் ஈவினிங்கில் வரும், இன்னும் 11:30க்கு மேலே வரும். அதனால நம்ம பிளாக் காஃபி எடுத்துடணும். அந்த டைம்லாம் நம்ம கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது குடிச்சிட்டு 1 ஹவர் வந்து வெஷில் வாஷு, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாருக்குமே நேற்று நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாங்க பாப்பாலாம், எல்லாருக்குமே பசிக்கவே மாட்டேதுன்னு சொல்கிறாங்க காலையில். சிகப் அவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து இந்த 1 வீக்காக எனக்கு லாஸ்ட் வீடியோவில் 2-3 வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு கிளாஸ் மில்க், பாதாம் மில்க் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஹவர் பொறுத்து நம்ம சிகப்பாவில் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருவேன். சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவிங்ஸ் உங்களுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா இதை கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சேமியா இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து செஞ்சுட்டேன். அதை செஞ்சுட்டு மாங்காய் ஊறுகாய் வச்சு சேமியா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 3 பேருக்குமே அதை தான் கொடுத்தேன் காலையில். மதியத்துக்கு வந்து சிம்பிளாக, இவர் வந்து கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்காங்க, வெளியே போய் மீட்டிங் இங்கே இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அது இருக்குன்ட்டு காலையிலேருந்து வீட்டில் சாப்பிடவே இல்லை. சரி நாங்கள் தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு கேர்டு வேணாம் சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப காலையிலேருந்து ஸ்டொமக் பெயின் வேறு அதிகமாக ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி லெமனு கேர்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஒரு ஸ்டொமக் பெயினுக்கு. அதுக்காக கேர்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, ½ லிட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கரெக்டாக, ஏன்னா கிளைமேட்டே தெரியல,
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 தான் ஆகுது. 3 மணி மாதிரி இருண்டின்னு இருக்குது. மழை பயங்கரமாக இருட்டாகவே இருக்குது. நான் நினச்சேன் பயங்கரமாக மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். அந்த ஜில்னஸே இல்லாத இருண்டின்னு இருக்குது. சரி நல்லா தான் இருக்குது, இப்படி இருந்தாலும் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சூடாக சாதம் வடிச்சிட்டு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே கர்ட் ரைஸ் சுட சுட போட்டு மாங்காய் ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து டிவி கொஞ்ச நேரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு எல்லாமே அப்படியே விளையாடிக்கிட்டு ஸ்கிப்பிங் கயிறில் ரோப்பில் நான் ஸ்கிப்பிங் பண்ணுறேன். 5 டேஸாக வந்து காலையில் 300 ஈவினிங் 300 பண்ணுறேன். இது கம்பல்சரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து வாக்கிங்லாம் பண்ண முடியல, அதனால் நான் ஸ்கிப்பிங் மட்டும்தான் பண்ணேன் இன்றைக்கி. பண்ணிட்டு தான் நான் குளிச்சுட்டே வந்து உங்களுக்கு வ்ளாக் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன இன்டேக் பண்ணேன் ஹோல் டேயில் வந்து அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் நான் மதியம் எனக்கு வந்து சாப்பாடே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் என்ன பண்ணேன், ராகி கூழ் காசுலான்னு பார்த்தா கம்பு மாவு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இவர்கிட்ட. இவர் மறந்துட்டு வந்துட்டார். சரி என்ன பண்ணலாம், வெறும் ராகி வந்து காய்ச்சிட்டு சூடாக அதை இன்டேக் பண்ணலாமா, சால்ட்டு போட்டு சாப்பிட்றலாமா மதியம் நினச்சேன். அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு மோர் மாதிரி பண்ணிட்டேன். கர்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக சால்ட்டு போட்டு 2 சொம்பு, அதாவது 3/4 லிட்டர் ஓகேங்களா, 3/4 லிட்டர் வந்து எடுக்கிற மாதிரி நான் வந்து குடிச்சிட்டேன். வயிறு ரொம்ப அது ஃபில்லிங்காக ஆகிடுச்சு, குடிக்கவே முடியல. ஒரு சொம்பு மேலே குடிக்க முடியல. இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதை மைண்ட் செட் வச்சுக்கணும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணேங்க. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே முடியல, ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வாக் பண்ணினே இருக்க சொல்லி எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக 1/2 hour போது தண்ணி குடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணிலாம் குடிச்சினே இருக்க சொல்ல மறுபடியும் ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டேன் 3 o'clock. அது குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பிளாக் காஃபி கரெக்டாக 4:30க்கு எடுத்தேன். 4:30க்கு வந்து நல்லா சூடாக போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மள ஸ்கிப்பிங்கோ ஒர்க் அவுட்டோ எது பண்ணிங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த தொண்டெல்லாம் காஞ்சிரும், ரொம்ப தண்ணி தாக எடுக்கும், அப்படியே ட்ரைனஸ் ஆகும், நம்மளுக்கு போதுன்ற மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட்லாம். அந்த டைமில் அப்படியே உதடு காய காய நம்ம அப்படியே பிளாக் காஃபி வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அது பண்ணிவிட்டு தான் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 hour நான் குடிச்சு 1 hour ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு க்ரீன் டீ குடிச்சிடுவேன். அவ்வளோதாங்க. க்ரீன் டீயோட கம்ப்ளீட் பண்ணிட்டுனா 6 o'clock கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனவொடனே நான் என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக் வந்து 7 o'clock குடிச்சிருவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அடிக்கடி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர மாதிரி இருக்கும்ல, அதனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம். ரித்வின் வச்சுன்னு எனக்கு கஷ்டம்தான், அதை மீறியுமே நான் தூங்க ட்ரை பண்ணுறேன். டே பை டே வந்து நல்ல ஸ்லீப்பிங் கிடைக்கும். எடுத்தோடனே தூக்கம் வரலன்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணாமல் எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே அது கிடைக்கும் ஓகேங்களா. டீப் ஸ்லீப்பிங் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைலே மாற்றி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.